சார். நீங்களே கேளுங்க மேடம். நீங்க கேளுங்க. நீங்க கேட்டாதான் ப்ராப்பரான பதில் வரும். நான் கேட்டா பதிலே சொல்ல மாட்டார் சார். நீங்களே கேளுங்க. ஐயோ, நான் கேட்கலப்பா. நான் கேட்டுட்டு இவர்கிட்ட யார் அறுப்பு வாங்குறது? சார், நீங்க கேட்டாதான் சார் இதுக்கு ஒரு முடிவு வரும், இதுக்கு ஒரு பதிலும் கிடைக்கும். ப்ளீஸ் சார், எனக்காக கேளுங்க. என்ன நடக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சார், நீங்க கேளுங்க சார். என்னால கேட்க முடியாது மேடம். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேட்டுக்கோங்க. கான்ஸ்டபிள் கனகா. சார், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? நீங்க கேளுங்க, நான் கேளுங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார் கேளுங்க, அதான் சாரே சொல்லிட்டார்ல. ஏன் மேடம், என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? நானும் கேட்க மாட்டேன். சார், நீங்க வயசுல மூத்தவரு, நீங்க கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. யார் சொன்னது நான் கேட்டா திட்ட மாட்டாருன்னு? அப்பெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. நீங்களே கேளுங்க. கனகா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சார், அது வந்து என்ன ப்ராப்ளம்னு நீங்க கேட்டாதான் எனக்கு தெரியும். அதை விட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்ன ப்ராப்ளம்? எதை நீ கேளு நான் கேளுன்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து சார், உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். என்ன சந்தேகம்? தாராளமா கேளுங்க. கேட்கலாமா சார்? கேட்கலாம், கேளுங்க. அதான் கேட்கலான்னு அவரே சொல்லிட்டார்ல, நீங்க கேளுங்க. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே. உங்களுக்கா? நமக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இதுல நம்ம தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு பிரச்சனை வராம இருந்தா தான் அதிசயம். என்ன டவுட்னு என்கிட்ட கேட்டாதான் எனக்கு தெரியும். சார், நீங்க கோவப்படாம இருக்கீங்க. கோவப்படாம இருக்கணும்? எனக்கு ஒன்னும் புரியலையே கனகா. சார், நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 3 அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா நீங்க அதை பத்தி எதுவுமே கேள்வி கேட்கல, எந்த கோபமும் படல, அதுக்கான ஆக்ஷன் கூட எடுக்கல நீங்க. ஓ, அந்த சந்தேகம் தான் உங்களுக்கா? என்ன சார் கோவப்படாம பதில் சொல்றாரு? நாம 3 அக்யூஸ்ட் தப்பிக்க விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது சார் கோவப்படணுமே. ரொம்ப உங்க மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க மணியண்ணே. இருக்க முடியும் கொட்டிட போகுது. சார் என்ன சார் நீங்க? நம்ம ஸ்டேஷன்ல இருந்தது கொலைக்கேஸ் அக்யூஸ்ட். 3 பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா நீங்க எந்த கோபமும் இல்லாம அடுத்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆமா சார், எங்களுக்கு மண்டையெல்லாம் போட்டு பிச்சுக்கலாமான் இருக்கு. ஒரு பதில் சொல்லிருங்க சார். இங்க பாருங்க, 3 அக்யூஸ்ட் தப்பிக்க விட்டுட்டு சும்மா உட்கார அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு எப்படி சார் அவங்க தப்பிச்சு போனதை பத்தி நீங்க எந்த கேள்வியுமே கேட்கல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேட கூட இல்ல, எந்த விசாரணையுமே இல்ல. ஆனா அதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகியும் தப்பிச்சு போனவங்களை பத்தி எந்த தகவலுமே நீங்க விசாரிக்கல. ஏன் சார்? நான் விசாரிக்கலன்னு நீங்க பாத்தீங்களா என்ன? சார், அப்போ நீங்க விசாரிச்சீங்களா? ஆமா கனகா, நான் அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இதை எங்களால நம்பவே முடியல. அப்புறம் ஏன் சார் இவ்ளோ பொறுமையா இருக்கீங்க? வாங்க, இப்பயே போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க 2 பேரையும் நாம எவ்வளவு அடிச்சோம். அப்படி அடிச்சோம், அவங்க வாயில இருந்து ஒரு உண்மை கூட வெளியே வரல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கனகா? அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னவங்கள இவங்க 2 பேரும் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அக்யூஸ்ட் 2 பேரும் தானா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள தப்பிக்க வச்சதே நான் தான். என்ன சார் சொல்றீங்க? அப்ப இதை நீங்க வேணும்னே தான் பண்ணீங்களா? அவங்க 2 பேரையும் வேணும்னே தப்பிக்க விட்டுருக்கீங்க. இது மட்டும் நம்ம ஹையர் ஆபீசருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணே, நான் எந்த விஷயத்தையும் ஒரு காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரிதான் இதையும் ஒரு காரணத்தோட தான் பண்ணியிருக்கேன். புரியல சார். கனகா, எலிய பொறி வச்சுதான் பிடிக்கணும். அதே மாதிரிதான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் பொறிதான். ஆனா என்ன ஒண்ணு, நான் போட்ட பிளான்ல அந்த லேடி மிஸ் ஆயிடுச்சு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லேடியையும் தப்பிக்க வச்சிருக்கானுங்கன்னா எனக்கு என்னமோ 3 பேத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும்னு தோணுது. அதனாலதான் தனித்தனியா இனிமே விசாரிச்சா ஒரு வேலையும் ஆகாது. அந்த பொண்ணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இப்படி ஒரு பிளானை போட்டு 2 பேரையும் தப்பிக்க வச்சேன். அக்யூஸ்ட் எப்ப வேணா மாட்டலாம். தயாரா இருந்துக்கோங்க போய் அரெஸ்ட் பண்றதுக்கு. இவருக்குள்ள இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு நமக்கு தெரியல பாத்தீங்களா சார்? இவர் இப்படி அமைதியா இருக்கும்போதே நான் நினைச்சேன் ஏதோ பிளானோட தான் இருக்காருன்னு. ஆனா இவ்வளோ ஐடியாவோட இருப்பாருன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல கனகா. ஆமா, அக்யூஸ்ட தப்பிக்க விட்டதுக்கு இந்நேரம் டிஸ்மிஸ் கொடுத்தாலும் கொடுத்திருப்பாரு. என்னடா இவ்வளவு அமைதியா இருக்காருன்னு பார்த்தா இப்பதானே புரியுது இவர் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு. ஆமா சார், இவருக்குள்ள இவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். கனகா, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கும் கேட்டுருச்சு. சாரி சார், தெரியாம பேசிட்டேன்.
சரி சரி, உங்க டவுட் எல்லாம் தீர்ந்துருச்சுல, இனிமே போய் வேலையை பாருங்க. ஓகே சார். அப்புறம் அந்த 2வது கேஸ் 425 எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். எப்ப பாரு ஏதாவது ஒரு வெட்டி பேச்சு. ஏன் அகிலா இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறதுனால ஏதாவது மாறப்போதா என்ன? நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போதேங்க. அதை நினைச்சத எனக்கு கவலையா இருக்கு. விடு, நீ இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுனாலயோ இல்ல தண்ணி ஆகாரம் எதுவும் சாப்பிடாதனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதானே எல்லாம் நடக்கும். என்னங்க நீங்க ஒரு அப்பாவா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசினா எப்படி? மூத்தவன் தான் இப்படி அரக்கனா மாறிட்டான்னா இளையவனோட வாழ்க்கையும் இப்படி ஆக போகுதே. யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சானோ கடைசியில அவ வீட்டு பொண்ணு நம்மளுக்கு மருமகளா வரப்போறத நினைச்சா என் ஈர கொலைய நடுங்குதுங்க. அதான் உன் மகனே சொல்லிட்டான்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்து துளசிய காப்பாத்தி 6 மாசமோ 1 வருஷமோ அவனே தீர்த்து விட்டுருவான். அப்புறம் என்ன? என்னங்க நீங்களும் அவன மாதிரி பைத்தியக்காரை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதான். அவளோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? இந்த கல்யாணத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. நாம தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சா உன் அண்ணன் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். அப்புறம் நம்மளால துளசியையும் காப்பாற்ற முடியாது, நம்ம பிள்ளையும் காப்பாற்ற முடியாது. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. என்ன அகிலா, நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்க போல. எது நடக்கிறதா இருந்தாலும் நல்லதாவே தான் நடக்கும். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. ஆளுக்கு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாசமா போறது என் பிள்ளையோட வாழ்க்கை. அது ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? நம்மளால என்னதான் பண்ண முடியும் நீயே சொல்லு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்றதுனாலதான் நான் இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். புலம்புறதுனால மட்டும் எல்லாம் சரியா நடந்துருமா என்ன? இல்ல அவன் எடுத்த முடிவுதான் மாறப்போதா? எதுவும் மாறாது. அம்மா, யார் மணி? என்ன வேணும் உனக்கு? அம்மா, அது வந்து யார் மணி? பார்க்கவே புதுசா இருக்க. யார பார்க்கணும்? அம்மா, வெற்றி இருக்காங்களா? நான் அவங்களதான் பார்க்கணும். என்னக்கா, புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்து வெற்றியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அதாம எனக்கு ஒன்னும் தெரியல. யார் இந்த பொண்ணு புதுசா வந்து வெற்றியை பார்க்கணும்னு பேசிட்டு இருக்கு? ஏதாவது கூட படிக்கிற பிள்ளையா இருக்கும். என்னன்னு கேட்டு வெற்றியை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. என்னங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? இந்த பொண்ணு நம்ம வெற்றியை தேடி வந்திருக்கு. வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா ஏடா உடமா பேசுவாங்க. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணை பார்த்தா வெற்றியை பார்த்துட்டு போகாம விடாது போல. அப்படி இருக்கும்போது வெற்றி இல்லைன்னா சொல்ல முடியும்? சரி, நானே போய் வெற்றியை கூட்டிட்டு வரேன். என்ன அவங்க ஏதோ பொண்ணையே பார்க்காத மாதிரி அவங்களுக்குள்ளேயே ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன பார்த்து ரகசியமா பேசிட்டு இருக்காங்களே. என்ன பேசுவாங்க அப்படி? அம்மா, வெற்றி. உட்காருமா, நான் இப்ப போய் வெற்றியை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. இருமா, நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி, இப்ப வெற்றி கிட்ட பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பரவாயில்ல, உட்காருமா, உட்காரு, வெற்றி வந்துருவான். இல்ல பரவாயில்ல அங்கிள். என்னங்க இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. ஒருவேளை அதான் இருக்குமோ? சேச்சா, வெற்றி ரொம்ப நல்ல பையன். அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஏதாவது ஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்படியா? ஆனா என்னமோ எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் உன் பையன் வாழ்க்கைய நினைச்சு தானே புலம்பிட்டு இருந்த. இப்ப மட்டும் என்னவா உனக்கு? ஆமல்ல, என் பையன் வாழ்க்கைய நினைச்சு தானே புலம்பிட்டு இருந்தேன். என் பையனோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? அம்மாடி அம்மா, இப்படி உடனே முகத்தை மாத்துறது இந்த பொம்பளைங்களால மட்டும்தான் முடியும். போங்க, நானே சோகத்துல இருக்கேன். ஆமா, சோகத்துல இருக்கேன்னு நீயே சொல்லிக்க. நீயே இப்படி இருக்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக எப்படி இருக்க போறாளோ எனக்கும் தெரியல. ஒருவேளை உன் அன்னை மாதிரியே இருந்தான்னு வச்சுக்க, வீடு நல்லா விளங்கிரும். இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? துளசியையும் காப்பாற்றணும், விஷ்ணுவையும் காப்பாற்றணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. துளசி உயிரோட இருப்பாளா? ஐயோ, மண்டையே போட்டு பிச்சுக்கலாமான் இருக்கு. துளசி உயிரோட இருந்தா நேர்ல கூட்டி போய் காட்டிட்டு வர சொன்னதுக்கு காட்டியிருக்கலாமே. இதுக்கு வெறும் வீடியோவை மட்டும் வச்சு பிளாக்மெயில் பண்ணணும். ஒருவேளை இது அவங்களோட திட்டமா இருக்குமோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. துளசியை எங்கதான் வச்சிருப்பானுங்க? ஒரு இதுவும் வரமாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. துளசியையும் காப்பாற்ற முடியல, விஷ்ணுவோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியல. இது எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு நரக வாழ்க்கையாத்தான் இருக்கும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இவன் இங்கதான் உட்கார்ந்து இருக்கானா? டேய் வெற்றி, என்ன அத்த? இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்த, சும்மாதான். டேய், நீ ஏதாவது தப்பு பண்ணியா என்ன? அப்பா, நானா? இல்ல அத்த, நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த பொண்ணுகிட்டயாச்சும் வம்பளத்துட்டு வந்தியா என்ன? ஐயோ அத்த, என்ன பார்த்தா யார்ட்டையாச்சும் வம்பளத்துட்டு வர ஆள் மாதிரியா தெரியுது. என்ன, உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு? பொண்ணா? அதுவும் என்ன தேடியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. டேய், வாண்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, கனவுதான் காண்றீங்களா என்ன? என்ன தேடி யாரு வரப்போறா? அதுவும் பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. இத்தனை வருஷத்துல என்ன எந்த பொண்ணாவது தேடி வந்திருக்கா என்ன? இத்தனை வருஷத்துல வரலடா, ஆனா இப்ப வந்திருக்காளே. யாரா அந்த பொண்ணு?
வெற்றியை பார்க்கணும்னு உரிமையா வேற சொல்றான். வெற்றியை பார்க்கணும்னு சொன்னாங்களா? அது யாரு, எந்த பொண்ணு? நான் வாண்ட கேட்டா நீ ஏன்டே திரும்ப கேளு. ஆடா வந்து அந்த பொண்ணு யாருன்னு நீயே பாரு. உன்கிட்ட பேசணுமா? யாரா இருக்கும்? அதுவும் வீடு தேடி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த பொண்ணுன்னு தெரியலையே. பரவாயில்லடா வெற்றி, உன்னை தேடி வீட்டுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்திருக்குன்னா நீயும் பெரிய ஆளுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம வாழ போற வீடா? அழகாத்தான் இருக்கு. இந்த வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க போலயே. நம்ம வீட்லயும் தான் இருக்காங்களே. அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல. பார்த்த முஞ்சியே பக்கம் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா வெற்றி வீடு ஜாலியா தானே இருக்கும். அம்மா, என்னையம்மா கூப்பிடுற? ஆமாம்மா, உங்களதான். அந்த பிள்ளைக்கு ஒரு காப்பியாவது கொடுத்துருக்கியா? நீ வெட்டியா உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க. ஏன் அங்கிள், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. என்ன கேட்கணும்? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? என்னது, இவ சொன்ன மாதிரியே இந்த பிள்ளை நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நம்ம வீட்டை பத்தியே விசாரிக்குது. எத்தனை பேருங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு. 10 பேர் இருப்போம்மா. என் அக்கா, மச்சான், நானு, இவரு, என் பையன் வெற்றி, பூமாரி, அப்புறம் ஒரு பாட்டி. ஓ, இவ்வளோ பேர் இருக்கீங்களா? அப்ப உங்க வீடு ஜாலியா கலகலன்னு தானே இருக்கும். ஜாலியா, அதுவும் இந்த வீடு. எங்க கேட்டீங்களா? ஜாலியா இருக்குமா? இந்த வீட்டுல எப்ப எந்த பூகம்பம் வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஜாலியாவா கேட்டீங்களா? ஏ, அந்த பிள்ளை ஏதோ சும்மா கேக்குது. வீட்டுக்கு வந்த பிள்ளைய எப்பெல்லாம் பயமுறுத்த கூடாது. ஜாலியா இருக்குன்னு சொல்லு. ஜாலியாவாங்க? ஜாலியா தான் இருக்கும். ஆமாம்மா, இந்த வீடு எப்பயும் ஜாலியா கல்ல கல்ல கல்லன்னு இருக்கும். அம்மா வெற்றி, இதோ வாராமா. இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா? ஹாய் வெற்றி. இல்லையா? ஏய், யாரா அந்த பொண்ணு? அப்ப அது 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 வந்து என்னடா வாய் டைப் அடிக்குது? அது அது இதுன்னு யாரா அந்த பொண்ணு? இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? அது இருக்கட்டும். அங்க உட்காந்து இருக்கும்போது வேற சட்டை தானே போட்டிருந்த. இப்ப என்னடா புது மாப்பிள்ள மாதிரி வேற சட்டை வேட்டியெல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கிறேன். என்ன வெற்றி, என்னங்க நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல? எதிர்பார்க்கல. இவ எதுக்காக இப்போ இங்க வந்தா? டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா. அது வந்து அத்தை, நீங்க தானே அத்தை சொன்னீங்க ஒரு பொண்ணை தேடி வந்திருக்குன்னு. பழைய சட்டையும் வேட்டியும் போட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்கும், அதான் போய் மாத்திட்டு. இந்த பொண்ணு போட்டோம் அப்புறம் இருக்குடா உனக்கு. என் செல்ல அத்தையில இந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்துறாதீங்க. என் செல்லம்ல ரொம்ப வலியாதடா. மகிழனி வா, நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மகிழினி அவன் பேரு, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்மா. இரு, நான் போய் உனக்காக காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. இருமா, இன்னைக்கு தான் புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்க. ஒரு டீ காஃபி கூட குடுக்கலன்னா எப்படி? அப்படியா? அப்படின்னா ஒரு ஜூஸ் கொண்டு வந்துருங்க. அடி பாவி, நானே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இவளுக்கு ஜூஸ் வேணுமாம்ல. வேலையான பொண்ணு. வெற்றி, யாரா அந்த பொண்ணு? கூட படிக்கிற பொண்ணு மாமா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. ஐயோ அத்தை, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். வேணும்னா அந்த பொண்ணுகிட்டே கேட்டு பாருங்க. ஏமா, நீயும் வெற்றியும் ஒன்னா படிக்கிறீங்களா? சாச்சா, நாங்க 2 பேரும் ஒன்னாலாம் படிக்கல. ஐயோ, அட்ட டைம்ல ரெண்டும் திரும்பி பாக்குதே. இதுக்கு என்ன சொல்ல போற? ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். ஓ அப்படியா? சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க இப்ப வரோம். சரிங்கம்மா, வாங்க போலாம். சரிம்மா. என்ன தேடி என் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? நீ வீட்டுக்கெல்லாம் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகிழினி. ஏன், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? வரலாமே, யார் சொன்னா வரக்கூடாதுன்னு? இல்ல, புதுசா என்ன பார்க்க வந்திருக்கிய, அதான் கேட்டேன். அதுவா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்தேன். கண்ணுமொழி காக்கா உள்ள குருவரண்டும் குருவ நெல்லா நீராந்த போல ராத்திரி வேள என் சொப்பனோ வர வந்து வெளிச்சோம் தார. ரொம்ப பல்ல காட்டாதீங்க, நான் சும்மாதான் வந்தேன். சும்மாதான் வந்தியா? என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? சும்மா வந்த மாதிரி தெரியலையே. போய் தானே சொல்ற? சேச்சா, நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் சும்மாதான் வந்தேன். வெற்றி, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கோம். இல்ல, உங்க ஃப்ரெண்ட் விஷயத்த பத்தி. ஓ அப்படியா? சரி வா போலாம். சரி. சொல்லு மகிழினி, என்கிட்ட என்ன பேசணும்? அது வந்து வெற்றி, உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் எங்க அப்பாட்ட அதை பத்தி பேசினேன் வெற்றி.
என்ன சொன்னாரு உங்க அப்பா? எங்க அப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு வெற்றி. எப்படியாவது ஹையர் ஆபீசர்கிட்ட பேசி அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி விஷ்ணுவோட வாழ்க்கைய காப்பாத்தினா அதுவே எனக்கு போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் வெற்றி. என்ன விஷயம் மயிலினி? எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் சொன்னா எப்படி எடுத்துக்கிறவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன தப்பா சொல்லிட போறீங்க? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் வெற்றி, எப்பயுமே ஒரு பையன்தான் தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட காதல சொல்லணுமா என்ன? ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையன்கிட்ட காதல சொன்னா அது உண்மையான காதல் இல்லாம போயிருமா? சேச்சா, அப்படிலாம் இல்லையே. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்க வாழ போறது 2 பேரும் தான். பையனுக்கு பிடிச்சிருந்து பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். அதே மாதிரி பொண்ணுக்கு பிடிச்சிருந்து பையனுக்கு பிடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுல உண்மையான காதல் பொய்யான காதல்னு என்ன இருக்கு? பையன் லவ்வ சொன்னாதான் ஏத்துக்கிடுவாங்கன்னு யார் சொன்னது? உனக்கு எதுக்காக இந்த சந்தேகம் வந்துச்சு? அப்பனா வெற்றி, நீங்க எப்ப வேணா சொல்லிக்கோங்க. ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன். ஐயோ ஐயோ இல்ல வெற்றி, ஐ சரி, ஐ லவ் யூ. கல்லூரம் காத்திய மேலே நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 ஜென்மம் கூட வரை கேள்வி இல்லாம நானும் மகி ஐ மூச்சு சூடு காத்தோட கையில் வேகத்தோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் நாடி ஒன்னோட ஐ லவ் யூ மகி. வெற்றி, என்னாச்சு மச்சான்? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? விஷ்ணு, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒன்னதானே கேக்குறேன், அறிவு இருக்கா இல்லையா? ஏன்னா என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏற்கனவே உன்கிட்ட பேசினதுனால தானே உன் அப்பங்கிட்ட அடி வாங்கி 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். உன் கூட பேசுனதுக்கே அவனுக்கு அந்த நிலைமை. இப்ப உன்னை லவ் பண்ணி அவனை இல்லாம ஆக்கலான்னு பாக்குற, அப்படித்தானே? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவோட பேசுறியா என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கா? என்னடா சம்பந்தம் இல்ல? இவ கூட பேசுனதுனால தானே உனக்கு அந்த நிலைமை. இவ கூட பேசுனதுக்கே அப்படின்னா இப்ப நீ இவளை லவ் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் போதுண்ணா, நிறுத்துங்க. அப்ப வேணா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம். அது எனக்கே தெரியாம நடந்தது. இனிமே நடக்க போறது உன்கிட்ட சொல்லியே செய்வாங்களா? பாருமா, நீ மட்டும் அவனை காதலிக்கிறேன்றது உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவாங்க. பரவாயில்லையா? வெற்றி, நீ ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்க. என்னடா பாத்துப்ப? என்ன பாத்துப்ப? அன்னைக்கு 4 தடியனுங்களை அடிச்சு தூக்கி போட உனக்கு துப்பு இல்ல, இப்ப நீ பாத்துக்கிருவியா? இங்க பாரு வெற்றி, இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு நீ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு வெற்றியை ரொம்ப பிடிக்கும். இங்க பாருமா, உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவனை இழக்க நாங்க தயாரா இல்ல. உனக்கே தெரியும், அவனுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவளை கரை சேர்க்கறது இவனோட பொறுப்பு தான். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனை விட்டுரு. ஏய் விஷ்ணு, பாருடா, நான் சொல்றது ஒன்னும் தப்பு கிடையாது. இவளோட அப்பா ஒரு பெரிய இடத்த ஆளு. அவரை பகைச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என் விருப்பத்துக்கு மாறா என் அப்பா எதுவுமே பண்ண மாட்டாரு. உன் விருப்பத்துக்கு மாறா உன் அப்பா பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? முன்னாடி மண்டைய ஆட்டிட்டு கடைசியில யாருக்குமே தெரியாம இவனா ஏதாவது பண்ணிட்டா யார் பொறுப்பு? வெற்றி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்போ போ. ஆனா வெற்றி, போன்னு சொன்னேன்ல மகி, போ, நான் பாத்துக்கிறேன். சரி வெற்றி, இங்க பாருங்கண்ணா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி என் அப்பா மட்டும் பண்ணிட்டாருன்னா அப்புறம் நானும் என் அப்பாவுக்கு பொண்ணா இருக்க மாட்டேன். இங்க பாருமா, ஒன்னும் அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றது ஏன் நோக்கம் கிடையாது. உன் அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ வெற்றியை காதலிக்கிறேன்னா, அப்பா பத்தி தெரிஞ்சும் நான் வெற்றியை காதலிக்கிறேன்னா அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க எனக்கு வெற்றியை எவ்வளவு பிடிக்கும்னு. என் அப்பா என் விருப்பத்துக்கு மாறா எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணிட்டாருன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். நான் வரேன் வெற்றி. ஏண்டா, இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இந்த பிரச்சனை வேறையாடா? எந்த தைரியத்துல நீ அவளை லவ் பண்றேன்னு சொன்னா? நீ இருக்க தைரியத்துல தான்டா மாப்பிள்ள. நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன? உனக்காக நான் என்ன வேணா பண்ண வேண்டாம். ஆனா அவ்வளவுதான்டா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நாங்க ஒன்னும் இப்பயே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. அவளும் நானும் நல்லா படிச்சு நான் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ அப்பா கிட்ட நானே போய் பொண்ணு கேட்டு அவளை கல்யாணம் பண்ண போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான்டா இருக்கணும். அதுக்கு நடுவுல அவ அப்பனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது.